அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கணிதற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமதான் மாதத்திலே முஸ்லிமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழிமுறைகளை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு பயணத்தினுடைய சட்டங்கள். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் பயணம் மேற்கொள்கிறார் என்று சொன்னால் அவர் எத்தகைய செயல்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும், என்ன நடைமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், وَإِذَا ضَرَبْتُمْ فِي الْأَرْضِ فَلَيْسَ عَلَيْكُمْ جُنَاحٌ أَنْ تَقْصُرُوا مِنَ الصَّلَاةِ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் பயணம் புறப்பட்டீர்கள் என்று சொன்னால் சில தொழுகைகளை நீங்கள் சுருக்கி தொழுவதில் உங்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நாம் பயணம் மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொழுகைகளை சுருக்கி தொழுவதற்கும் அதே போன்று சேர்த்து தொழுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுமதி வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த நடைமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாட்டிலும் இருந்திருக்கிறது என்பதை அவர்களுடைய நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மதீனாவில் இருந்து என்ன செஞ்சோம், மக்காவிற்கு பயணம் புறப்பட்டோம். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மதீனா திரும்பி வரும் வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படித்தான் இருந்தாங்க, அதாவது மக்காவுக்கு போய் அங்கிருந்து ரெண்டாவது திரும்ப வரும் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காக தொழக்கூடிய, அதாவது 4 ரக்காத்துகள் தொழக்கூடிய தொழுகைகளை 2 ரக்காத்தாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடு, நாம் பயணம் மேற்கொள்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகைகள், அதாவது லுஹர் தொழுகை, அஸர் தொழுகை, இந்த மாதிரி 4 ரக்காத்துகள் கொண்ட தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழ வேண்டும். அதே போன்று இஷா தொழுகை, இதை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழ வேண்டும். இது அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். இரண்டாவதாக, பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயணத்தில் 3 நாட்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, காலுறைகள் அணிந்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த காலுறைகளின் மீது மசகு செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதாவது உள்ளூரிலே இருக்கக்கூடியவர்கள் சாக்ஸ் அணிந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு நாள் 24 மணி நேரம் என்ன செய்யலாம், அவர்கள் தொழுகையிலே உது செய்யும் பொழுது சாக்ஸை கலத்தாமல் இருந்து என்ன செய்யலாம், அதன் மீது மசகு செய்யலாம் என்ற அனுமதியை உள்ளூரில் இருப்பவர்களுக்கும், பயணத்தில் இருக்கக்கூடியவங்க சாக்ஸ் அணிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கலற்றாமல் இருப்பார்களேயானால் அதன் மீது தொடர்ந்து 3 நாட்கள் மசகு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் அல்லது அந்த தண்ணீர் கிடைப்பதற்கு சிரமமான நேரங்களில் அல்லது தண்ணீரை விலை கொடுத்து, அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைகள் இருந்தது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, தயம்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது மணல்ல என்ன செய்யறது, உதுக்கு பகரமாக தயம்மம் செய்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நபிமொழியும் அல்லாஹுடைய வசனமும் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வ இன் குன்தும் மர்லா அவ் அலா சஃபரின் அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயித் அவ் லாமஸ்துமுன் நிசாஅ ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு சஈதன் தய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வ ஐதீக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்துகிறான், நீங்கள் நோயாளிகளாகவோ அதே போன்று பயணத்திலே இருந்தால் அல்லது உங்களில் ஒருவர் மலம் ஜலம் கழித்து விட்டு வந்தாலோ அல்லது நீங்கள் பெண்களோடு உறவு கொண்டிருந்தாலோ அதற்கு பிறகு உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால்
நீங்கள் தூய்மையான மண்ணை கொண்டு உங்களுடைய முகங்களிலும் கைகளிலும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள், அவ்வாறு செய்து கொள்ளுங்கள், அதுவே ஒழுவுக்கு உங்களுடைய சுத்தத்திற்கு பகரமானது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இதில் 4 பேருக்கு தயம்மம் செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அனுமதி வழங்குகிறார்கள். ஒன்று யார் என்று சொன்னால் நோயாளிகளாக இருக்கக்கூடிய, அதாவது தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று பிரயாணத்தில் இருக்கக்கூடியவங்க, இவர்களுக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யலாம், உதுவுக்கு பகரமாக என்ன செய்து கொள்ளலாம், தயம்மம் செய்து கொள்ளலாம். அதே போன்று மனைவியோடு உடலுறவிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடியவங்களோ இதற்கு பகரமாக என்ன செஞ்சுக்கலாம், தயம்மம் செய்து கொள்ளலாம் என்ற அனுமதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே அனுமதித்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் வழிகாட்டி இருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையிலே பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு நிலை ஏற்படும் என்று சொன்னால் அவர்கள் தயம்மம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டத்தை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு காலங்களிலே ஒருவர் பிரயாணத்தை மேற்கொள்கிறார் என்று சொன்னால் அவர் மீது நோன்பு கடமையாக ஆகாது. அவர்கள் என்ன செய்யலாம், அந்த பிரயாண காலங்களில் நோன்பை விட்டுவிட்டு அதற்கு பின் எத்தனை நோன்புகளை அவர்கள் விட்டார்களோ அதை கணக்கு வைத்து நோன்பு நோற்பதற்கு வழிமுறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய நேரத்திலே ஃபமன் கான மின்கும் மரியவன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அதாவது ஒருவர் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலேயோ இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எத்தனை நாட்கள் அந்த நோன்பை விடுகிறார்களோ அதை கணக்கில் வைத்து கொண்டு பிறகு என்ன செய்ய வேண்டும், அதை முழுமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அனுமதியை பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறான். இதையும் ஒரு பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் கவனத்திலே கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று பிரயாணத்திலே செல்லக்கூடிய மக்கள், அதாவது நாம் ஒரு ஃப்ளைட்டில் பிரயாணம் பண்ணலாம், அல்லது ஒரு ட்ரெயினில் நாம் பிரயாணம் பண்ணலாம், பேருந்தில் பண்ணலாம். இவ்வாறு பயணம் செய்யக்கூடிய மக்கள் தொழுகையினுடைய நேரம் வரும் பொழுது அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே கிபிலா திசையை முன்னோக்க வேண்டுமா என்று சொன்னால் உங்களுக்கு முடியும் என்று சொன்னால் என்ன செய்யலாம், அந்த கிபிலாவினுடைய திசையை முன்னோக்கி நீங்கள் தொழலாம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த திசையிலேயே தொழுது கொள்ளலாம் என்ற வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்து இருக்கிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையிலே பயணிக்கிறார்கள் அல்லது ஒட்டகத்திலே பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் குதிரையும் ஒட்டகமும் எந்த திசையில் செல்லுகிறதோ அந்த திசையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் அமர்ந்து தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது, நாம் வாகனத்திலே பிரயாணிக்கிறோம் என்று சொன்னால் அந்த வாகனம் எந்த திசையை நோக்கி சென்றாலும் நாம் அதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவ்வாறே தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அங்கே திசையை, கிபிலாவுடைய திசையை முன்னோக்க வேண்டியது அவசியம் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடு நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளை சுருக்கி தொழுவதோடு மட்டுமல்லாமல் சேர்த்து தொழக்கூடியவர்களாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை பற்றி முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹரஜ்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கஸ்வதி தபூக், அதாவது தபூக் போருக்கு நாங்கள் என்ன செய்தோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் புறப்பட்டோம். ஃபகான யுஸல்லி ளுஹர் வல் அஸ்ர் ஜமீஅன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ளுஹர் தொழுகையும் அஸ்ர் தொழுகையும் என்ன செய்தார்கள், சேர்த்து ஒரே நேரத்தில் தொழுதார்கள். வல் மக்ரிபு வல் இஷா ஜமீஅன், அதே போன்று மக்ரிபு தொழுகையையும் இஷா தொழுகையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து தொழுதார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நாம் பிரயாணத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் தொழுகையை சுருக்கி சேர்த்து தொழலாம். இப்போ நாம் பிரயாணத்தில் இருக்கிறோம் அப்படின்னா லுஹர் தொழுகை அஸ்ர் தொழுகை இந்த ரெண்டையும் நாம் என்ன செய்யலாம், சுருக்கி அதை சேர்த்து தொழலாம். அதே போன்று உங்களுக்கு மக்ரிபு தொழுகை இஷா தொழுகை இவை இரண்டையும் சுருக்கி சேர்த்து தொழலாம். அப்போ இதனுடைய சட்டம் என்ன, எப்போது சுருக்கி
அதாவது ஜம்உம் கஸ்ரும் சேர்த்து செய்ய வேண்டும், எந்த இடத்தில் ஜம்உ மட்டும் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடு நமக்கு உணர்த்துகிறது. அதாவது நீங்க ஒரு லொஹருக்கு பிரயாணம் புறப்படுகிறீர்கள், லொஹருடைய வக்து அதாவது தொழுகையினுடைய நேரம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் போய் சேரக்கூடிய இடம் தூரமாக இருக்கிறது. அசருக்கு முன்னால் நீங்க போய் என்ன செய்ய முடியாது, சேர முடியாது. அசருக்கு பிறகும் என்ன செய்யும், தாமதமாகும் என்ற நிலை இருக்கும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யலாம், இந்த லொஹரையும் அசரையும் சேர்த்து 4 ரக்காத்துகள் உங்களுடைய இடத்தில் தொழுது கொண்டு புறப்பட்டு செல்லலாம். அதே போலதான் மக்ரிபு இஷா இந்த 2 தொழுகைகளையும் சேர்த்து தொழுது கொண்டு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லலாம். இதே நீங்க லொஹருக்கு முன்னால் ரொம்ப முன்னாடி அதிகாலையில் புறப்படுறீங்க, நீங்கள் சேரக்கூடிய இடம் அசருக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருவீங்க, அல்ல அசருடைய வக்தில் நீங்க என்ன செஞ்சிருவீங்க, அந்த இடத்தை அடைந்து விடுவீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல போய் என்ன செய்யலாம், ஜம்உ கஸ்ர் செய்யலாம். அதாவது நீங்க 4 ரக்காத்தாக தொழ வேண்டிய லுஹரையும் அசரையும் என்ன செய்யலாம், லுஹருடைய வக்தில் நீங்க போற வழியில லுஹருடைய வக்தில் 2 ரக்காத்துகளாக சேர்த்து ஜம்உ செய்து 2 தொழுகைகளையும் தொழுது விடலாம். இல்லை என்று சொன்னால் அசருடைய வக்திலே லுஹரையும் அசரையும் 2 ரக்காத்துகளாக சேர்த்து ஜம்உ செய்து தொழுது விடலாம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜம்உ கஸ்ர் செய்யக்கூடிய வழிமுறையாக இருந்திருக்கிறது என்பதை கவனத்திலே கொண்டு பிரயாணத்திலே இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சட்டதிட்டங்களை நமக்கு வகுத்தளித்திருக்கிறான் என்பதை அறிந்து அந்த சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு ஒரு சலுகை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த சலுகையை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே பயணத்தினுடைய சட்டத்திட்டங்களை சரியாக கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.